Hey everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கம்பு சோறும் கம்பு களியும் தான் செய்ய போகிறோம். பாரம்பரியமான இந்த ஃபுட்டு வந்து நம்ம நிறைய பேர் செய்கிறதில்ல. கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மெக்னீஷியம், கால்சியம், வைட்டமின்ஸ்னால் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு மில்லட்டே கம்பு தான். இது வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் அனிமிக்கு, ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு கம்பை எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துக்கலாம். கம்பு வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம இப்படியே நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா கம்பையும் போட்டாச்சு. இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருந்தால் போதும். நல்லா குறையாக அரைச்சிக்கிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு 6 கப் தண்ணி போட்டிருப்பேன். அது நல்லா கொதித்த பிறகு இதை கம்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லாட்டி கட்டி பிடிச்சிரும். ஸோ 5 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்திருக்கு. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லை நீங்கள் கடைசியாக நீங்கள் களியில் வேணும் போது கூட சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், அது இறுகிடும். இதை நம்ம குக்கரில் கூட பண்ணலாம். இதே மாதிரி வச்சுட்டு 1 கப் கம்புக்கு நீங்கள் ஒரு 2.5 கப் தண்ணி போட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரி பதத்துக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு இந்த களியை எடுத்து அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இதில் 2 நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. அண்டு இது நம்ம நைட்டே பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூனுக்கு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த தண்ணியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கூழ் கரைக்கும் போது இந்த தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை மூடி வச்சிட்டோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கூழ் கரைக்கும் போது ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் போட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு இந்த தண்ணி ஆட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ சூப்பரான கம்பங்களி, அதுக்கப்புறம் கம்பஞ்சோறு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மோர் மிளகா, ஊறுகாய், இதுவே பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸ்க்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.